சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். எல்லாரையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், தேவைக்கு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறார். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடியது என்னென்னா நம்மளுக்கு எது கெடுதல் நடக்கக்கூடாது. ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் கெடுதல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன கெடுதல் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த சாஸ்திரம் பயன்படணும்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வரார். இந்த ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்ன கேட்டிங்கன்னா கடன் நோய் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடன் நோய் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு பெருசாக வாங்குகிறேன், கார் பெரிய கார் வாங்குகிறேன், அதே போல் நிறைய பேர் தொழிலில் நான் கொஞ்சம் கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலான் இருக்கேன், அதுமாதிரி கொஞ்சம் தொழில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிக வட்டிக்கு தான் வாங்க வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். நான் ஏற்கனவே அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் துளாராசி இருப்பீங்க. ஏற்கனவே கடன்லாம் வாங்கி பெரிய லெவலில் மாட்டியிருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும்.
அப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா என்ன ஆகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. பிஸ்னஸை பெருசாக கடன் வாங்கி நான் வந்து சம்பாதிச்சிடணும்னு நினச்சிங்கன்னா அது நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் கவனமாக இருங்க. அதுமாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் வந்து வேலை தான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, பெருசாக வீடு வாங்குகிறேன், வீடு தேவைக்கு வாங்கிக்கிங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்குறேன், அது வேண்டாம். பெரிய காராக பார்க்குறேன், வேண்டாம். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக போகாதீங்க, கவனமாக இருங்க. அதே போல் கடன் வாங்கி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், வேலையும் பார்த்துட்டு பிஸ்னஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக தோல்வி தான் சந்திக்க போகிறீங்க, கவனமாக இருங்க. அதே போல் கடன் வாங்கி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், தயவுசெய்து பண்ணாதீங்க, அது தோல்வியில் முடியும். கையில் ஏதோ இருக்குது அப்படின்னா நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கோல்டு, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்குறது செய்கிறது, இது மாதிரி நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக ஷேர் ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி, சீட்டு போடுறது, இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து 35% ப்ராஃபிட் தரேன்னாரு, 50% ப்ராஃபிட் தரேனான்னு பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணால் கூட பேப்பர் லீகலாக எல்லாம் கரெக்டாக இருக்கான் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்கள் சேஃப்கார்டாக இருக்க முடியும், இல்லைன்னா தொந்தரவுகள் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். அதேமாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்ட துளாராசி அன்பர்கள், ஒரு வயதானவர்கள் இருக்கீங்க, அதேமாதிரி உடல்நிலை ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் நெகட்டிவ். சரிங்களா? கடன் வாங்கக்கூடாது, நோய் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கும். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, எல்லாரையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, வேலையில் ரொம்ப பயங்கர தொந்தரவாக இருக்குது, வேலை மாறினா வேலை கிடச்சிரும். இல்லை இருக்கிற இடத்துலேயே நான் தொடர்ந்து ஃபைட் பண்ணி நான் என் வேலையை நான் ஒழுங்காக பார்ப்பேன், நான் நல்லா தான் உழைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாறலாம், சூப்பராக நடக்கும். அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை, பயங்கர பாலிடிக்ஸ். இந்த துளாராசி நண்பர்லாம் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எங்கள் ஆஃபீஸில் மாதிரி யாரும் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க சார், பாலிடிக்ஸ் தொல்லை தாங்க முடியல, என்னால் சமாளிக்கவே முடியலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் சமாளித்து ஒரு வழியாக்கி, அவங்களெல்லாம் ஒரு வழியாக்கி நீங்கள் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுதான் அவன் மேலே ஏறி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், எந்த டவுட்டும் கிடையாது. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அதாவது ஒரு இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, திருமணம் சார்ந்த வம்பு வழக்குகள், அதே மாதிரி ஏதாவது பணம் சம்பந்தமான வம்பு வழக்குகள், இல்லை அது அடிதடி தகராறு சம்பந்தமான வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், தேவைக்கு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். கொஞ்சம் ஆசைப்படாமல், இல்லை நான் வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ தேவைப்படும் அப்படி இப்போவே பிளான் பண்ணாதீங்க. இப்போ என்ன நிலைமை இருக்கோ அதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சாதகமாக தான் வரும், ஆனால் சாதகமாக வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம வந்து விவாகரத்து வாங்கிட்டோமேனு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து யோசித்து பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பேர். நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் குழந்தை பிறக்கல அப்படின்னு அழகாக காமிச்சு கொடுத்துருவார். அழகாக ட்ரீட்மெண்ட் இருந்தீங்கன்னா அழகாக குழந்தை பிறந்துடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வாங்கி கொடுப்பார். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அதை கிளியர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜிஆர்இ, டோஃபல், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய, சிஏ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய, நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க, அழகாக அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த 1150 நாட்கள் இருக்குது. அதனால் தைரியமாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள், உங்களால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல வந்து கொடுக்க போகிறாரு. நோய் கடனை மட்டும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மாறும்.
நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், PDFல வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.